ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं सात्वैधं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। भगवद्गीதை अध्यायम 10 श्लोकम 17। गदं विद्याम् अहं योगिं त्वां शता परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया। உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனம். பகவானே, வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவில் கொள்ள முடியும்? ஓகே, இது பார்த்துட்டோம். ஸ்லோகம் பார்க்கலாம். ஒவ்வொரு இதிலும் பகவான் இருப்பதை நாம் உணர முடியும். இப்போ அந்த மாதிரி பகவானுடைய நினைத்து நினைத்து நாம் தூய்மை அடைவதற்கான ஒரு வழிமுறை இது. இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ நட்சத்திரங்களின் மத்தியில் இரவு மிக முக்கியமானதாக தோன்றுவதால் நிலவு கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும் இல்லையா? பகவானுடைய ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் பகவானுடைய நிலவு. இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து நிலவும் நட்சத்திரங்களில் ஒன்று என்றும் வானில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பவை என்றும் தோன்றுகிறது. இப்பிரபஞ்சத்தில் அநேக சூரியன்கள் உள்ளன என்றும் கொள்கையினை வேத இலக்கியங்கள் ஏற்பதில்லை. ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. சூரிய ஒளியின் பிரதிபலிப்பினால் நிலவு ஒளிர்கிறது. அதுபோலவே மற்ற நட்சத்திரங்களும் ஒளிர்கின்றன. நிலவு நட்சத்திரங்களில் ஒன்று என்று பகவத்கீதை குறிப்பிடுவதால் இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியன்கள் அல்ல, நிலவை போன்றவையே என்பதை நாம் அறிய வேண்டும் இல்லை. இது பெருசாக நம்ம விளக்குறதுக்கு எதுவும் இல்லை. இதில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்லோகம் போகலாம். ஸ்லோகம் 22. வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவ இந்திரியானாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் ஸ்வர்க்க மன்னனான இந்திரன்,
புலன்களில் நான் மனம், உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி உணர்வு. இல்லையா? இது முக்கியமாக இருக்குது. ஏன்னா வந்து வேதங்களில் நான் சாம வேதம், 4 வேதங்கள் இருக்குது இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாம வேதம் வந்து என்னென்னா ஒரு பாடல் மாதிரி வருமாமா. பகவான் வந்து இதில் கருடர் மேலே வந்து கருட வாகனம் இல்லையா, அவர் மேலே தான் வந்து பகவான் வந்து வருவார். இப்போ வரும்போது கருடர் வந்து அவருடைய இறக்கையை வந்து வீசும்போது என்னாகுமாமா, சாம வேதம் வந்து வருமாமா. அப்போ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மூத்த பக்தர் ரொம்ப ஒரு வேடிக்கையாக வந்து சொன்னாங்க, இப்போ நம்ம கார்லெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவோம், பாட்டு கேட்டுக்கிட்டே போவோம் இல்லையா? இப்போ வந்து பகவான் வந்து இந்த மாதிரி வெளியே வரும்போது கருட வாகனத்தில் வந்து வரும்போது அவருடைய ரெக்கை வந்து அசையும் போது சாமவேதம் அந்த பாடல் வந்து பகவானை வந்து புகழ்வது, அந்த சாமவேதம் கேட்டுக்கிட்டே வந்து பகவான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்களாமா. அதான் வந்து எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையாப்பா. வந்து நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பாடல் கேட்குறோம் இல்லையா, அது எல்லாமே எங்கேருந்து வந்தது, பகவானிடமிருந்து வந்தது. அதான் பகவான் தான் எல்லாருக்கும் சர்வ காரணம். இப்போ பகவானும் அதை வந்து செய்கிறார். அப்போ தேவர்களில் நான் ஸ்வர்க்க மன்னனான இந்திரன். அதுக்கப்புறம் புலன்களில் நான் மனம் இல்லையா, எல்லா புலன்களிலும் ரொம்ப முக்கியமானது மனம் இல்லையா. ஏன்னா மனதிலே தான் வந்து நம்ம பகவானை வந்து நினைக்க முடியும் இல்லையா, கண்ணால் வந்து நினைக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி எல்லா புலன்களிலும் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு இது முக்கியமானது புலன் என்னென்னா மனம் இல்லையா. மனமும் ஒரு புலன் தான் இல்லையா. இப்போ ஒரு இடத்துல வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க, மனம் உட்பட 6 புலன்களுடன் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி. அப்போ மனமும் ஒரு புலனாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த மனம் வந்து பகவானை வந்து நம்மால் வந்து நினைக்க முடியும் அந்த புலன்களின் மூலமாக. இப்போ புலன்களின் மூலமாக நாம் பகவானை வந்து நினைக்க முடியும். அப்போ மனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி உணர்வு இல்லையா, உணர்வின் மூலமாகத்தான் நாம் வந்து எல்லாமே வந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ அது முக்கியமானது. இப்போ ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், உயிர்வாளிகளிடம் உள்ள உணர்வு ஜடத்திடம் இல்லை. எனவே இந்த உணர்வு உன்னதமானதும் நித்தியமானதும் ஆகும். ஜடக்கலவையால் உணர்வை உற்பத்தி செய்ய முடியாது இல்லையா. இப்போ ஜட பொருள் அதன் மூலமாக உணர்வை வந்து கண்டிப்பாக உற்பத்தி செய்ய முடியாது. இந்த உணர்வு நம்ம ஆத்மாவிடம் இருந்து வருவது, அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. உயிர்வாளிகளிடம் உள்ள உணர்வு ஜடத்திடம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உணர்வு எப்படியாமா, உன்னதமானது நித்தியமானது. இந்த உணர்வு நம்முடைய ஆத்மாவிடமிருந்து வருகிறது இல்லையா. நம்ம வந்து தொட்டால் நமக்கு தெரியுது, யாராவது அடித்தாங்கன்னா நம்மளால் தெரியுது, உணர முடியுது. என்னென்னா இந்த உடலில் இந்த ஆத்மா இருப்பதனால்தான். அப்போ அந்த உணர்வு எப்படி சொல்லப்படுது, உன்னதமானது, ஆன்மீகமயமானது. அதனால தான் இங்கே உன்னதமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மா நித்தியமானது. இப்போ அதிலிருந்து வருவது, இந்த ஜடத்தால் வந்து இங்கே வந்து உணர்வு, ஜடத்திலிருந்து உணர்வை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அடுத்த ஸ்லோகம் 23. ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேருக சிகரினாம் அகம். யாராவது புக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்லோகம் வந்து படிங்க. 10வது அத்தியாயம் ஸ்லோகம் 23. ஹரே கிருஷ்ணா. யாராவது ரீட் பண்ணுறீங்களா? ஓகே. இப்போ எல்லா ருத்திரர்களிலும் நான் சிவபெருமான், யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு அக்னி, மலைகளில் நான் மேரு. அப்போ எல்லா ருத்திரர்களிலும் சிவபெருமான் 11 ருத்திரர்கள் வந்து இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதில் வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரன் இல்லையா. அப்போ குபேரன் தான் வந்து எப்படின்னா, அவங்க வந்து யக்ஷ ராட்சசர்களின் தலைவரான குபேரன் பரமபுருஷரின் பிரதிநிதி இல்லையா. ஏன்னா தேவர்களின் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும், செல்வத்தின் அதிபதி. ஏன்னா இதில் திருப்பதி வெங்கடாச்சலபதி இல்லையா. அப்போ அவங்க வந்து குபேரன்கிட்ட இருந்து தான் கடன் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. அது வந்து நம்ம கேள்விப்படுறோம், இந்த கதையிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அது. அப்போ இந்த குபேரனுடைய மகன்கள் தான் வந்து நலக்குவரன், மணிக்ரீவன் இல்லையா. அப்போ வந்து செல்வத்தின் அதிபதி. இப்போ அவங்க வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதியாக வந்து சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம்
வசுக்களில் நான் நெருப்பு அக்னி. அதுக்கப்புறம் மலைகளில் நான் மேரு. ஏன் மேருமலை வந்து சொல்லப்படுது அப்படின்னாக்கா, அருமையான இயற்கை வனத்திற்கும் புகழ்பெற்றது மேருமலை. அதனால் வந்து மேருமலைக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக வந்து சொல்லப்படுது. ஓகே, இப்போ ஸ்லோகம் 24. புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்த சரசாம் அஸ்மி சாகர. அர்ஜுனா, புரோகிதர்களின் தலைவரான ப்ருஹஸ்பதியாக என்னை அறிந்து கொள். சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன், நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம். ஸ்வர்கலோகங்களில் வாழும் தேவர்களின் தலைவனான இந்திரன் ஸ்வர்க்கத்தின் மன்னனாக அறியப்படுகிறான். அவன் ஆட்சி செய்யும் லோகம் இந்திரலோகம் எனப்படுகிறது. ப்ருஹஸ்பதி இந்திரனின் புரோகிதர். எல்லா மன்னர்களுக்கும் தலைவன் இந்திரன் என்பதால் எல்லா புரோகிதர்களுக்கும் தலைவர் ப்ருஹஸ்பதியே. எல்லா மன்னர்களுக்கும் தலைவனான இந்திரன் இருப்பது போலவே சிவபெருமான் பார்வதியின் மைந்தனான கார்த்திகேயன் முருகன் எல்லா சேனாதிபதிகளுக்கும் தலைவனாக உள்ளார். நீர்த்தேக்கங்களில் சமுத்திரமே மிகவும் பெரியது. கிருஷ்ணனுடைய இந்த பிரதிநிதிகள் அவரது சிறப்பினை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை மட்டுமே வழங்குகின்றனர். இல்லையா, அர்ஜுனன் வந்து கேட்ட கேள்விக்கு பகவான் வந்து இங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார் அவருடைய வைபவங்கள். இது எல்லாமே வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோகம் 25. மகர்ஷீணாம் பிருகுரகம் கிராம் அஸ்மேகம் அக்ஷரம் யஜ்ஞானம் ஜம யஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலய. மகாரிஷிகளில் நான் பிருகு, சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம், யாகங்களில் நான் திருநாம ஜபம், அசையாதவற்றில் நான் இமயமலை. இல்லையா, மகாரிஷிகளில் நான் பிருகு மகாராஜா. இப்போ பிருகு மகாராஜா கூட வந்து பகவானுடைய ஒரு அவங்க எப்படி வருவாங்கன்னா, அவங்களை பற்றி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்படுது. அவங்களுடைய தந்தை வந்து பெரிய அதர்மத்தின் பாதையில் வந்து செயல்பட்டார். அந்த மாதிரி செயல்படும் போது முனிவர்கள் எல்லாமே வந்தும் அவங்க எல்லாமே எப்படின்னா வந்து அந்த அளவுக்கு அங்கே சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக, அந்த பலத்தின் மூலமாகவே எதையும் அவங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அது ஒரு தூய்மையான அந்த ஒரு பிரம்மச்சரியத்தை வந்து அவங்க கடைபிடித்ததினால் அந்த முனிவர்கள் எல்லாருமே வந்து அந்த அரசருக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தவறான அந்த அரசாட்சி வந்து செய்கிறீங்க, அதர்மத்தின் பாதையை வந்து செய்வது தவறு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லும் போதும் அவர் வந்து கேட்கலை. இப்போ அது வந்து கோபம் வந்து ரிஷிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வார்த்தையின் மூலமாகவே வந்து அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து அந்த சாபமே வந்து அவங்களுக்கு உயிர் வந்து போயிடுது. அப்போ வந்து ஆட்சி செய்வதற்கு வந்து ஒரு அரசர் வந்து வேணும். ஏன்னா நாட்டு மக்கள் வந்து தவறாக வழி நடத்தப்படுவார்கள். இப்போ அதனால் வந்து அப்போ வந்து அவங்க பகவானிடம் பிரார்த்தனை செய்யும் போதும் அவர்களுடைய தொடையிலிருந்து வருகிறார். அப்போ வந்து பிருகு மகாராஜா, லக்ஷ்மி தேவி வந்து என்றுமே அவரிடமிருந்து பிரிந்து இருப்பதில்லைனால இப்போ அவங்களோட வந்து அவங்க அங்கேருந்து வந்து வர்றாங்க. இப்போ வந்து திரும்ப வந்து அவங்களுடைய பற்றி வந்து பெரிய ஒரு கதை வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பூமியை எல்லாமே வந்து அவங்க திரும்ப பழைய நிலைக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிருகு மகாராஜுக்கு வந்து 4 குமாரர்கள் வந்து உபதேசம் வந்து செய்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்வமேத யாகம் வந்து செய்வாங்க. அப்போ வந்து அஸ்வமேத யாகம் வந்து பிருகு மகாராஜா செய்யும் போதும் 100 அஸ்வமேத யாகம் அரசர்கள் வந்து அப்போ எல்லாமே வந்து பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரி யாகங்கள் வந்து செய்யும் போதும் அப்பையும் வந்து என்ன ஆகும்னா இந்திரதேவன் வந்து தடுப்பதற்காக வந்து வருவார். ஏன்னா வந்து யார் 100 அஸ்வமேத யாகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்திர பதவி கிடைக்கும். அப்போ என்னுடைய பதவி பறி போயிடுமே அப்படின்னு சொல்லி வந்து அது தடுக்கிறதுக்காக கடைசி 99 அஸ்வமேத யாகம் 100வது செய்யும்போது திரும்ப திரும்ப வந்து தடை, அந்த குதிரையை வந்து திருடி கொண்டு போகிறதுக்காக. அப்போ வந்து திரும்ப திரும்ப அந்த தேவேந்திரன் வந்து போர் செய்து திரும்ப திரும்ப அந்த யாக குதிரையை வந்து இங்கே கொண்டு வரும்போதும் அப்போ பிரம்மதேவர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக 100 அஸ்வமேத யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, இதை வந்து நீங்கள் இதோடைய வந்து நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து அந்த அவங்களை பற்றி வந்து வரும். இப்போ சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம். இல்லையா, எந்த ஒரு இதை வந்து நம்ம தொடங்கும் போதும் ஓம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடங்குவோம். இல்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து எல்லாமே தொடங்கும் போது ஓம், அந்த ஓம் என்ற சப்தத்தில் பகவான் வந்து
இருக்கின்றார். இப்போ அதனால் வந்து நான் திவ்யமான சப்தங்களில் நான் திவ்யமான ஓம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் யாகங்களில் நான் திருநாம ஜபம் இல்லையா, எல்லா யாகங்களிலும் முதன்மையானது இல்லையா, அப்போ திருநாம ஜபம் சொல்லப்படுது. அப்போ அசையாதவற்றில் நான் இமயமலை, ஏன்னா இந்த இமயமலை அசையாதது அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அகிலத்தில் முதல் உயிர்வாளியான பிரம்மா பலதரப்பட்ட உயிரினங்களின் உற்பத்திக்காக பல மகன்களை படைத்தார். அத்தகு மைந்தர்களில் பிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ரிஷியாவார். எல்லா தெய்வீக சப்தங்களில் ஓம்காரம் கிருஷ்ணரை குறிக்கின்றது. எல்லா யாகங்களில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திர ஜபமே கிருஷ்ணனுடைய மிக தூய்மையான பிரதிநிதி. சில யாகங்களில் மிருகபலி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஹரே கிருஷ்ணா என்றும் யாகத்தில் ஜீவ இம்சை என்ற கருத்திற்கே இடமில்லை. இது மிகவும் எளிதானதும் மிகவும் தூய்மையானதும் ஆகும். இவ்வுலகில் எவையெல்லாம் சிறந்தவையாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் கிருஷ்ணரின் பிரதிநிதிகளே. எனவே உலகில் மிகச்சிறந்த மலையான இமயமலையும் அவருடைய பிரதிநிதியே. ஏன்னா இமயமலை வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, எதுவுமே இல்லாதவங்களுக்கு இமயமலை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இல்லையாமா, எல்லாமே இமயமலையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அதனால் இமயமலை வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதி. ஒரு முந்தைய ஸ்லோகத்தில் மேருமலை குறிப்பிடப்பட்டது. ஆனால் மேரு சில சமயங்களில் நகரக்கூடியது, இமயமலையோ நகராதது. எனவே இமயமலை மேருவை விட சிறந்தது இல்லையா. மேருமலை வந்து சில நேரம் வந்து நகருமாமா, மலை நகருது பாருங்கள். இது எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இமயமலை வந்து நகராமல் அங்கேயே இருப்பதனால இமயமலை சிறந்ததாக இங்கே இந்த பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்போ இங்கே சொல்லப்படும் மாதிரி யாகங்களில் நான் திருநாம ஜபம் இல்லையா. முதல்லலாம் வந்து யஜ்யங்கள் அந்த இதெல்லாமே வந்து பண்ணி யாகங்கள் அந்த ஃபயர் மூலமாக யஜ்யங்கள் வந்து செய்கிறாங்க இல்லையா. அப்போ இது வந்து இந்த கலியுகத்தில் வந்து முழுமையாக அது சாத்தியம் வந்து கிடையாது. இப்போ வந்து ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிக்காக கண்டிப்பாக அவங்களுடைய இதுக்காக வந்து செய்யப்படுது இல்லையா. நம்ம கிரக பிரவேசம் செய்யும் போதும் இல்லையா, நரசிம்ம ஜெயந்தி அப்போ எல்லாமே வந்து அந்த நரசிம்ம யஜ்யம் அது எல்லாமே வந்து செய்கிறாங்க. இப்போ அது எல்லாமே வந்து எதுக்குன்னா அந்த இதில் வந்து அவங்களுக்கு அந்த ஆவிர்பாவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யப்படுவதாக ஒரு நாள் வந்து மகாராஜ் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து இங்கே ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து இந்த கலியுகத்திற்கு சொல்லப்பட்ட யஜ்யம் வந்து என்னென்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் தான். ஏன்னா முதல்ல வந்து யாகங்கள் வந்து எல்லாமே வந்து செய்யப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, ஜீவ ஹிம்சை வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் இல்லை. அப்போ முதல்ல யாகங்கள் யஜ்யங்கள் வந்து முனிவர்கள் செய்யும் போதும், ஏன்னா மந்திரம் வந்து அவங்க ஜெபிக்கிறது தூய்மையாக அப்படின்னு சொல்லி சோதனை செய்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரொம்ப வயதான ஒரு இறக்கும் நிலையில் இருக்கின்ற அந்த ஒரு மிருகம், ஒரு பசுவையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மிருகத்தையோ வந்து அவங்க வந்து அது முன்னாடி வந்து அந்த பலி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மந்திரம் வந்து சரியாக உச்சரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு அடுத்த பிறவி அந்த மிருகத்திற்கு வந்து அடுத்த உடல் மனித உடல் வந்து கிடைக்கும். அவங்க கண்ணு முன்னாடியே வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து அவங்க மாம் சக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சொல்லி தான் வந்து அவங்க அந்த மிருகத்தை வந்து பலி கொடுப்பாங்க. மாம் சக அப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த யாகத்தில் வந்து நான் உங்களை கொல்கிறேன், கொன்று நான் சாப்பிடுகிறேன், அடுத்த பிறவியில் நீ என்னை வந்து சாப்பிடலாம், அதுதான் மாம்சக, அதுதான் மாமிசம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து வருது. அப்போ வந்து என்னென்னா, நாம் வந்து ஒரு உயிரை கொல்லும்போது அடுத்த அந்த உயிர் வந்து திரும்பி வந்து மனித உடலாக வரும்போது அது நம்மை வந்து கொல்லும். அதனால தான் மாம்சக மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு நோக்கத்திற்காகத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் யாகங்கள் வந்து மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதையே வந்து ஒரு பெரிய ஒரு இதாகவே வந்து செய்யப்படுது இல்லையா. அது தவறான ஒரு நிலை, சாஸ்திரத்தில் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இப்போ அதுக்காக தான் அந்த இதை தடுப்பதற்காகத்தான் இந்த பசுவதை முக்கியமாக தடுப்பதற்காகத்தான் பௌத்த மதம் புத்த அவதாரமே வந்து வந்தார். ஏன்னா சாஸ்திரமே வந்து பகவானால் தான் நிராகரிக்க முடியும், வேறு யாராலையும் நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ பகவானே புத்தராக வந்து சாஸ்திரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரித்து சங்கராச்சாரியார் மூலமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா சாஸ்திரத்தை வந்து திருத்தி எழுதினார். இது இப்போ பகவானே வந்து இல்லை, உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து எழுதி அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விளக்கம் எல்லாமே வந்து வரும். இது இப்போ நம்ம வந்து இதில் பார்ப்போம். இப்போ யாகங்களில் நான் திருநாம ஜபம் இல்லையா. அப்போ ஏன்னா எல்லாராலையும் வந்து செய்யக்கூடியது இந்த திருநாம ஜபம் இல்லையா. நாமத்தை பற்றி நம்ம வந்து
எவ்வளவு நேரம் பேசினாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்கள் எல்லா இடத்திலும் வந்து ஹரிநாமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நாமம் தான் என்ன இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக அந்த பயன் வந்து நமக்கு தரக்கூடியது ஹரிநாமம் மட்டும்தான். ஏன்னா பரிசுத்த மகாராஜா கிட்ட வந்து சில சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போதும் இந்த கலியுகம் முழுக்க தோஷங்கள் நிறைந்தது இல்லையா. ஒருத்தருக்கு தோஷம் அப்படின்னாக்கா அந்த தோஷத்துக்கு நம்ம பரிகாரம் வந்து செய்யலாம். இந்த யுகமே தோஷமாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும் இல்லையா. அப்போ அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஹரிநாமம் தான் இல்லையா. இதே பிரகத் நாரதிய புராணத்திலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஹரேநாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ கதிரண்யதா இல்லையா. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து 3 தடவை அழுத்தி சொல்லோம் அப்படின்னாக்கா அது நம்ம வந்து அதுதான் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதுதான் அப்போ வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் கடைசியிலையும் சொல்லி முடிக்கப்படுதும் அதே தான், ஹரிநாமம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீமத் பாகவதத்தில் கடைசி 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது. இப்போ கடைசியில் வந்து முடிக்கப்படுது பகவானுடைய நாமம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலையும் சொல்லப்பட வேண்டியது பகவானுடைய நாமம், அவ்வளவு முக்கியமானது இல்லையா. ராமானுஜாச்சாரியார் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே நிறைய பேர் இல்லையா. அப்போ வந்து அவங்களுடைய ஆன்மீக குரு திரும்ப வந்து அவங்க எவ்வளோ நிறைய தடவை வந்து 18 தடவை எவ்வளவோ குருக்கிட்ட வந்து சரணடைவதற்காக போகும்போது குரு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கொண்டு மந்திரம் வந்து கொடுக்கும்போதும் இவ்வளவு எளிமையானதா, யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரகசியமாக கொடுக்கும்போதும் இருந்தும் குருவுடைய வார்த்தையை மீறி ராமானுஜாச்சாரி எல்லாருக்குமே அந்த நாமத்தை வந்து சொன்னார். அப்போ வந்து குரு வந்து அவரை கண்டித்தார். நீ வந்து பகவானுடைய நாமத்தை நீ ஏன் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்ல, குருவனுடைய வார்த்தையை மீறுகிறாய் அப்படின்னு சொல்லி. நான் நரகத்துக்கு சென்றாலும் பரவாயில்லை, எல்லாருமே நாமம் ஜபித்து பகவானுடைய திருவடியை சரணடையணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குருவே திருப்தி அடைந்தார் ராமானுஜாச்சாரியரிடம். அதுதான் இப்போ பகவானுடைய நாமம் சொன்னாலே போதும். எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இல்லை பலிமகாராஜா வந்து அவங்களுடைய யஜ்யத்தில் வந்து வாமனதேவர் வந்து வர்றாங்க. அந்த கதையெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இது எல்லாமே வந்து முடிஞ்ச 3 அடி நிலமெல்லாம் தானம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுந்தர லோகத்துக்கு இவங்க பலிமகாராஜா எல்லாமே போன பிறகு இப்போ சுக்ராச்சாரியாரிடம் வந்து பலிமகாராஜரை சார்பாக வந்து வாமனதேவர் வந்து பேசுகிறாங்க. பலியிடம் வந்து மகாராஜா பலியிடம் வந்து என்ன வந்து குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுக்ராச்சாரியர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுக்ராச்சாரியர் வந்து வந்தது பகவான் தான், நீ வந்து எதுவுமே தானம் கொடுக்காத, தானம் கொடுக்கணும்னு சொல்லி வாக்களிக்க ஒத்துக்காத. ஏன்னா வாக்கு தந்தால் பிராமணர்கிட்ட வாக்கு தந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றணும் இல்லையா. பகவான் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம், அதனால் நீ கொடுக்காத, நீ என்னுடைய வார்த்தையை மீறினேன்னா நீ பாதாள லோகத்துக்கு தான் போவாய், கீழ் லோகத்துக்கு தான் போவாய் அப்படின்னு சொல்லி இதில் பலிமகாராஜுடைய குரு வந்து சுக்ராச்சாரியர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் இருந்தும் பரவாயில்லை, ஏன்னா பகவானே என்னிடம் தானம் கேட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பலிமகாராஜா வந்து குருவுடைய வார்த்தையை வந்து மீறியும் தானம் செய்கிறார். ஏன்னா ஆன்மீக குருவுடைய இது என்ன உபதேசம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எப்படி சொல்லி தரப்படுது, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்யணும் அப்படி தான் சொல்லப்படுது. இப்போ பகவானே நேரில் வந்து என்னிடம் தானம் கேட்கிறார், இது இவ்வளோ பெரிய பாக்கியம், நான் எதையும் எல்லாமே இழந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பலிமகாராஜா எல்லாத்தையும் கொடுக்க சம்மதிக்கிறார். இது நம்மளாலலாம் முடியாது இல்லையா. நம்ம வந்து வார்த்தையால் சொல்லலாம், ஆனால் நம்மளால் முடியாது. அப்போ தூய பக்தர் பிரகலாத மகாராஜருடைய பேரன் இல்லையா. அப்போ தூய பக்தர் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுக்க சம்மதிக்கிறார். இப்போ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க சுதல லோகம் எல்லாமே வந்து போன பிறகு பிரகலாத் மகாராஜாவும் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வாமனதேவர் வந்து கேட்குறாங்க சுக்கராச்சாரியர்கிட்ட, என்ன தப்பு இருக்குது மகாராஜா பலியிடம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சுக்கராச்சாரியர் வந்து சொல்கிறாங்க, யார் ஒருவர் வந்து உங்களுடைய நாமத்தை வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா குற்றங்களும் நிவர்த்தி செய்யப்படுது அப்படின்னு வந்து யார் சுக்கராச்சாரியர் வந்து சொல்கிறாங்க. இப்போ பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது இல்லையா. இதிலே வந்து பகவத்கீதையுடைய சாரமாகவும் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரண் விரஜ அகம் துவம் சர்வபாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறாங்க இல்லையா. பகவானிடம் சரணடைவதற்கும் பகவானுடைய நாமத்திற்கு சரணடைவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா பகவானுக்கும் அவனுடைய நாமம் ரெண்டுமே ஒன்று தான். இதுதான்
ஏன்னா இதுலேயும் கஜேந்திர மோட்சம் இப்போ அதுலேயும் வந்து பாருங்களேன், அவங்க வந்து ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி பகவானை வந்து அழைத்தார் இல்லையா. உடனே பகவான் வந்து வருகிறார். இப்போ பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்க்கலாம், நம்ம வந்து ஹனுமான் அவங்க வந்து எல்லா கல்லையும் வந்து தூக்கி போடுறாங்க, வானரர்கள் எல்லா கல்லும் மிதக்குது இல்லையா. ராமர் வந்து ராமச்சந்திர பகவான் வந்து கல்லை தூக்கி போடுகிற உள்ளே போயிருச்சு, பகவானாலே புரிஞ்சிக்க முடியலை. அப்போ வந்து ஹனுமான் கிட்ட வந்து கேட்குறாங்க, கேட்கும்போது நீங்கள் எல்லாமே போட்ட கல் மிதக்குது, நான் போட்ட கல் எப்படி உள்ளே போச்சு அப்படின்னு சொல்லும் போதும், நான் அந்த கல்லில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாறையிலையும் நாங்கள் ராம் ராம் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ வந்து பகவானுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இதே வந்து ஒரு இடத்துல நான் கேட்டேன். அப்போ இதனால் வந்து ஹனுமான் வந்து பகவானை வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க, உங்களுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இப்போ வந்து யார் ஒருவர் வந்து கரெக்டாக எனக்கு தெரியலை, அது வேண்டாம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க, அப்போ நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஹனுமான் வந்து அங்கே சொல்கிறாங்க. அப்போ வந்து பாருங்கள், பகவானுடைய என்னன்னா பகவானே வந்து அந்த கல்லை வந்து போடும்போதும் அது வந்து மிதக்கலை இல்லையா. பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு வந்து சக்தி வாய்ந்ததாக அங்கே இருந்து அந்த பாறைகள் எல்லாமே வந்து மிதந்து பாலத்தை வந்து அமைக்க முடிந்தது. இப்போ அதுதான், அப்போ இதுதான் வந்து இதில் வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த நம்பிக்கையோடு அந்த நாமத்தை சொல்லும் போதும் கண்டிப்பாக அந்த பலன் வந்து இருக்குது. நம்ம 9வது அத்தியாயத்தில் வந்து பார்க்குறோம் பகவானுடைய பக்தி தொண்டு வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி இல்லையா. ஏன்னா வந்து நம்ம பகவானிடம் வந்து நம்ம ஒரே ஒரு தடவை மனதளவில் முழுமையாக சரணடைந்தார். அதுக்கப்புறம் அந்த பக்தருடைய பொறுப்பை வந்து பகவானே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி வந்து ராமச்சந்திர பகவான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து அங்கே மேற்கோள் கொடுக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, முழுமையாக நம்ம வந்து பகவானை வந்து பகவானிடம் ஒரே ஒரு தடவை சரணம் அடையும் போதும் இப்போ வந்து பகவான் இது நம்ம வந்து செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தின் பலனைத்தான் ஒரு என்ன சொல்கிறது, பாவத்தை வந்து அந்த பழமாக இருக்கிறத இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து உடனே வந்து நமக்கு வந்து பழம் தராது, அது சில காலம் எடுக்கும். அதுக்கப்புறம் பூவாகி காயாகி அதுக்கப்புறம் தான் நமக்கு கனி வந்து வரும். இப்போ அந்த கனியை தான் வந்து அந்த பழுத்த பழமாக இருக்கிறத நாம் சுவைக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம செய்கின்ற அந்த பாவத்தின் பலன்கள் வந்தும் சிலது வந்து விதையாக இருக்குது, இன்னும் விதை வடிவம் கூட எடுக்கவில்லை. இப்போ எது பழமாக இருக்கிறதோ பாவம் நாம் முன்னாடி செய்த அந்த பாவத்தின் பலனினுடைய அதை பழுத்தது தான் இப்போ நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்ருக்கோம். இன்னும் பின்னாடி வந்து என்ன இருக்குது, இன்னும் விதையாக இருக்குது, இன்னும் அந்த நம்ம அனுபவிக்கிற அந்த உருவம் வந்து எடுக்கலை. அதுக்கு முன்னாடி இன்னும் விதை வடிவம் கூட எடுக்காதது அந்த பின்னாடி எல்லாமே இருக்குது. இப்போ அது எல்லாமே வந்து பகவானை சரணடைவது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படுது, எந்த பாவத்தின் பலனும் இல்லை. இப்போ அதனால் ஹரிநாமம் சொல்கிறதுனால இந்த அளவுக்கு பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு திரும்ப வந்து நம்ம ஹரிநாமம் சொல்லிவிட்டு தவறு செய்யக்கூடாது, அது தப்பு, அதிலிருந்து மீள முடியாது. அவ்வளவு அதனால தான் சொல்லப்படுது பகவானுடைய நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாமே வந்து ஜீரோவாயிடும், எந்த பாவமும் நமக்கு வந்து இல்லை. அதான் வந்து சொல்லப்படுது அங்கே, சர்வதர்மான் பரிதீஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவம் சர்வ பாபேஷு. எல்லா விதமான தர்மத்தையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன் இல்லையா. அப்போ அதுதான், இப்போ எல்லா பாவத்திலிருந்து பகவான் நம்மை விடுவிக்கின்றார். அது அப்போ பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இப்போ அதுவும் இந்த கலியுகத்தில் வந்து அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது இல்லையா. சிக்ஷாஷ்டகத்திலும் பகவான் வந்து சொல்கிறார், நாம்னா மகாரி பகத்தா நிஜ சர்வ சக்தேஸ், எல்லா சக்திகளையும் இந்த நாமத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஏன்னா நாமத்தில் எல்லாமே இருக்குது இல்லையா. தூய பக்தர்கள் வந்து நாமத்தை பற்றி வந்து அந்த விளக்கங்கள் அவங்களுடைய அனுபவத்தை வந்து எழுதுகிறார்கள். இப்போ அதில் வந்து சொல்லும் போதும் சில ஹரிதாஸ் தாக்கூர் கூட வந்து சொல்கிறாங்க, நாமம் வந்து சொல்வது எங்கே பகவானுடைய பிரேமை அளவுக்கு நம்மளால் வந்து உயர முடியும். நான் அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய நாமத்தில் வந்து இருக்குது. நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பகவானுடைய நாமம் சொல்வதாக வந்து என்னென்ன அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா. நாமத்தின் விதை வந்து நமக்கு வந்து ஆன்மீக குருவிடமிருந்து கிடைக்குது, அது விதை வளர்ந்து அதை கொடி வந்து என்னாகும்னா இது ஆன்மீக கொடி. நம்ம வந்து இங்கே பௌதிகமாக வந்து பண்ணுறது கிடையாது, இது நம்ம வந்து பராமரிக்கலைன்னா வாடிடும். ஆனால் வந்து அங்கே என்ன அப்படின்னாக்கா ஆன்மீக செடி வந்து அங்கே வந்து காயாது, நம்ம வந்து எது வரைக்கும் விட்டோமோ அது அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில் வந்து நம்ம வந்து தொடரும் போது எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே அந்த செடி வளரும்.
பகவானுடைய தாமரை திருவடியை வந்து அடையிற வரைக்கும் நம்ம வந்து எத்தனை ஜென்மா எடுக்கிறோமோ அது அடையிற வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும், அது நிற்காது. அதுதான் வந்து ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ வந்து பகவானுடைய தாமரை திருவடியை அடைந்து பகவானுடைய பிரேமையை அடையிற வரைக்கும் வந்து நம்ம வந்து யார் ஒருவர் பகவானுடைய நாமத்தை ஒரு தடவை வந்து எடுத்துக்கிட்டாங்களோ அங்கே வந்து அடையிற வரைக்கும் அது வந்து போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த பிறவி முடியலைனாலும் அடுத்த பிறவிக்கு பகவான் சான்ஸ் கொடுப்பார், அடுத்த பிறவிக்கும் வாய்ப்பு கொடுப்பார். ஏன்னா நம்ம மறந்துடுவோம், ஆனால் பகவான் எதையும் மறப்பது இல்லை. இப்போ அதுதான் வந்து பௌதிகமாக நம்ம வந்து இந்த பிறவியில் நம்ம வந்து பெரிய மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து எந்த ஒரு நிலை உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்த மரணத்தோடு முடிந்துவிடும். இதே ஒரு ஆன்மீகமான தொடக்கம் இந்த பிறவியில் ஒரு சிறிதளவில் நம்ம செஞ்சிருந்தாலும் அது வந்து என்னாகும், ஸ்வல்பம் அப்பியஸ்தி தர்மசிய திராயத்தை மகதோபயாத். ஒரு சிறிதளவு நம்ம செய்கின்ற அந்த ஒரு பக்தி கூட என்னாகும்னா மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். திரும்ப அடுத்த பிறவியிலிருந்து நம்மளுக்கு தொடர்வதற்கான சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்துவார். அதுதான் வந்து பரத மகாராஜாவுக்கும் வந்து நடந்தது. அவங்களுக்கு என்னாச்சுன்னா முற்பிறவியில் வந்து ஒரு மானாக பிறக்கின்ற ஒரு நிலை வந்து ஏற்படுது. இப்போ அடுத்த பிறவியில் திரும்ப ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பை பகவான் வந்து கொடுக்கின்றார். இப்போ இதே வந்து அஜாமிலன் இல்லையா, மரண சமயத்தில் அவர் தன்னுடைய மகனைத்தான் நாராயணா அப்படின்னு சொல்லி யம தூதர்கள் வந்து பார்த்த உடனே பயத்தில் வந்து தன்னுடைய மகனைத்தான் அழைத்தான். ஆனால் வந்து என்னாச்சுன்னா 4 விஷ்ணு தூதர்கள் வந்து அங்கே வந்துட்டாங்க. அவர்களை வந்து மரணம், ஏன்னா அவங்க பாசக்கயிறு வைத்து உயிரை எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நாராயணா அப்படின்னு சொன்னதுனால பகவான் என்னை தான் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவான் அப்படி எடுத்துக்கொண்டு 4 விஷ்ணு தூதர்களை வந்து அனுப்புகிறார். அப்போ வந்து அவங்க வந்து அப்போ அஜாமிலன் வந்து அவங்களுக்கு ஆயுள் முடிந்தது, ஆனால் அதையும் தாண்டி வாழ்வதற்கான அந்த பகவானுடைய நாமத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டார். இப்போ யம தூதர்கள் வந்து போயிட்டாங்க. இப்போ ரொம்ப ஆச்சரியம். இது வந்து யம தர்மராஜாவுக்கும் அவங்க தூதர்களுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பகவானுடைய நாமம் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்திலும் நம்ம பகவானுடைய நாமத்தை உதவிக்கு அளிக்கலாம். அதுதான் அப்போ பகவான் நாமம் எல்லா நிலையிலும் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. அதுதான் அப்போ அதனால் வந்து என்னாகும்னா நம்ம வந்து ஒரு சிறிதளவு நம்ம பக்தி செஞ்சிருந்தால் அது வந்து உள்ளேருந்து பகவான் நமக்கு நினைவுபடுத்துவார் அந்த இக்கட்டான சூழ்நிலையில். ஏன்னா அஜாமிலன் ஒரு சிறு வயதில் ஒரு நல்ல ஒரு பிராமணராக இருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வேதங்கள் எல்லாமே வந்து படித்து அந்த மாதிரி வந்து வாழ்க்கை நடந்தது. இடையில் ஒரு தவறான ஒரு சூழ்நிலை பார்த்ததினால் தவறான வழியில் வாழ வேண்டிய நிலை. ஆனால் இருந்தாலும் பாருங்கள், முதல்ல செய்த அந்த பக்தியின் மூலமாக அதை பகவான் எடுத்துக்கொண்டார். ஏன்னா நம்ம கண்ணோட்டத்தில் எப்படின்னா, பௌதிக கண்ணோட்டத்தில் நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன தவறு செய்கிறோமோ, நம்ம வந்து 99 தவறு செஞ்சுருப்போம். சரி, 99 நல்லது செஞ்சுருப்போம், ஒரே ஒரு தவறு தான் செஞ்சுருப்போம். ஏன்னா மற்றவங்க எப்படி நம்ம பார்ப்பாங்கன்னா, அந்த ஒரு தவறை தான் திரும்பி 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 நமக்கு வந்து சொல்லி சொல்லி பெரிதாக்கிடுவாங்க. 99 நல்லது செஞ்சதை விட்டுருவாங்க. பௌதிக உலகம் அப்படி தான். ஆனால் ஆன்மீக உலகத்தில் எப்படின்னா, நம்ம வந்து 99 தப்பு செஞ்சு ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பகவான் பக்தி சேவையில் நம்மை ஈடுபடுத்துகிறார். பாருங்களேன், இப்போ இதுதான் ஆன்மீகத்திற்கும் பௌதிகத்திற்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா. இப்போ நம்ம வந்து அனுபவத்திலே வந்து பார்த்துருப்போம் இல்லையா. பௌதிக உலகத்தில் இதுதான் ஒரு சின்ன தவறு தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப 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 நம்ம வந்து சொல்லி சொல்லியே வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுத்துவாங்க. அது பெரிதாகவே இருக்காது இல்லையா. அப்போ தான் பௌதிக உலகம், அந்த டிசைனே வந்து அப்படி தான். இப்போ அதுதான் அப்போ வந்து பகவான் வந்து நம்ம அதுதான் சொல்லப்படுது, ஒரு சிறிதளவு நம்ம வந்து பக்தி செஞ்சிருந்தாலும் அதை நம்ம மிகப்பெரிய பயத்திலிருந்தும் பாதுகாக்கும். இது அதனால தான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து நாம் விட்டுறக்கூடாது. அதுதான் நான் வந்து ஒரு இதில் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து படித்தேன். அது ஒரு ஒரே ஒரு லைன் தான், ஆனால் இருந்தாலும் பெரிய விஷயம் வந்து அடங்கியிருக்கு. என்னென்னா, எந்த நேரத்திலும் வந்து நாம் கைவிடக்கூடாது. அவங்க எப்படி வந்திருந்தாலும் மெசேஜ் கைவிடக்கூடாது. ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நேரம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தும். இது பௌதிகத்துக்கும் பொருந்தலாம், ஆன்மீகத்துக்கும் வந்து பொருந்தலாம். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயம், நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறோம். இப்போ நம்ம ஆன்மீகமாகவே வந்து சொல்லலாம்.
பக்தி பயிற்சி செய்கிறோம். நம்ம வந்து எவ்வளோ நாள் நான் ஜபம் செய்கிறேனே, எனக்கு எந்த மாற்றமும் ஏற்படலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்னா, ஒரு பெரிய விஷயம் அது நடக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் வந்து எடுக்கும். அதுக்காக நம்ம வந்து பொறுமையாக இருந்து இதை வந்து நம்ம எந்த நேரத்திலும் வந்து இதை கைவிட்டக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாமத்தின் மகிமைகள் வந்து ரொம்ப எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்தது நாமத்தின் மூலமாக நடந்த அந்த அனுபவங்களையும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்துலேயும் வந்து விளக்கப்பட்டிருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸ்ரீ பிரபுபாதரும் வந்து அந்த நாமத்தின் மகிமைகளும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து விளக்கியிருக்காங்க. இது அப்போ வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும்போதும் எல்லா இடத்துலையும் வந்து நாமத்தின் மகிமையை வந்து மிக உயர்ந்ததாக சொல்லப்படும் போதும் நாம் செய்யும்போது நமக்கு எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நம்முடைய அனர்த்தங்கள் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா ஒரு ஜென்மா இல்லை, 2 ஜென்மா இல்லை இல்லையா, பற்பல ஜென்மங்களாக வந்து நாம் பகவானிடமிருந்து பிரிந்து வந்துட்டோம். நான் தான் இந்த உடல், நான் எனது அப்படின்னு சொல்லி இதே வந்து நம்ம வந்து வைத்ததுனால இந்த அனர்த்தங்கள் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறனால நாமத்தின் பலன் இப்போதைக்கு வந்து நமக்கு அந்த பலன் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. அப்போ ஒரு சில வியாதிகள் வந்து பார்த்தோம்னா 1 நாள் 2 நாள் மருந்து சாப்பிட்டா குறைஞ்சிரும். ஒரு சில இதில் வியாதி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா 1 வாரம் சாப்பிடணும் இல்லையா. ஒரு சில வியாதி என்னாகும், நீங்கள் 1 வருடம் மருந்தையே கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் மருத்துவர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது என்னாகும், இப்போ அந்த 1 வருடம் சாப்பிட்ட பிறகு தான் அந்த வியாதி குணம் அடையும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் சில பேருக்கு வந்து என்னாகும், அனர்த்தங்கள் குறைவாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கும் போதும் இப்போ அந்த நாமத்தை வந்து நாம் விட்டுறக்கூடாது இல்லையா. இப்போ வந்து 1 வருடம் மருத்துவர் சாப்பிடணும் மருந்து அப்படின்னு சொல்லும்போது என்னாகும்னா, இப்போ அந்த 1 வருடத்துக்கு வந்து அவங்க 3 மாதங்கள் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு என்னாகும், நல்லா க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க மருந்து. அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் போகும், திரும்ப அதே வியாதி வரும். ஏன்னா வேர் உள்ளே இருக்குது இல்லையா, வேர் வந்து இல்லை இதாகலை, அதுக்குள்ளே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இப்போ திரும்ப மருந்து எடுக்கணும். இப்படி நிறுத்தி மருந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வியாதி குணம் அடையாது. இப்போ அதை மருத்துவர் சொன்ன மாதிரி 1 வருடம் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இல்லையா. அதுதான் பகவான் சொல்கிறார், சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஸ்த திருடபிரதா. யார் ஒருவர் வந்து உறுதியுடன் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுதான், இப்போ அதனால் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நாமத்தின் வலிமை வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதுதான், இப்போ நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த பலன் வந்து ஏற்படும். இது ஓகே. நம்ம வந்து இன்னும் நாமத்தை பற்றி நம்ம இது நிறைய வந்து சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம் வந்து நம்ம போகலாம். ஸ்லோகம் 26. அஸ்வத்தக சர்வவிருஷுணானாம் தேவர்ஷீணாம் ச நாரத கந்தர்வானாம் சித்திரரதக சித்தானாம் கபிலோ முனி. எல்லா மரங்களில் நான் அரச மரம், தேவ ரிஷிகளில் நான் நாரதன், கந்தர்வர்களில் நான் சித்திரரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி. அரச மரம் அஸ்வத்த மிக உயரமான அழகான மரங்களில் ஒன்றாகும். இந்திய மக்கள் தங்களது தினசரி காலை சடங்குகளிலும் ஒன்றாக அரச மரத்தினை வழிபடுவது வழக்கம். தேவர்களாலும் வணங்கப்படும் தேவ ரிஷியான நாரதர் இந்த அகிலத்தின் மிகச்சிறந்த பக்தராக கருதப்படுகிறார். எனவே பக்தர் என்ற முறையில் நாரதர் கிருஷ்ணரின் பிரதிநிதியாவார். மிகவும் அழகான பாடகர்கள் நிரம்பிய உலகம் கந்தர்வலோகம். அங்குள்ள பாடல்களில் மிகவும் சிறந்த பாடகர் சித்திரரதன். பக்குவமான உயிர்வாளிகளில் சித்தர்களில் தேவபூதியின் மகனான கபிலர் கிருஷ்ணரின் பிரதிநிதியாவார். கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படும் அவரது தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் வேறொரு கபிலர் மிகவும் பிரபலமடைந்தார். ஆனால் அவரது தத்துவம் நாத்திகமானது. எனவே இந்த இருவருக்கும் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது இல்லையா. அப்போ இந்த அரச மரம் இல்லை எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை பற்றி வந்து. அப்போ நாரதர் இல்லையா, நாரதர் எப்படி சொல்லுவாங்க, தேவரிஷி நாரதர் இல்லையா, முனிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி வந்து ரிஷி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாரத முனிவரை தான் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம வந்து சொல்வது. இப்போ அதனால் அவர்கள் வந்து பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார், இது தெரியும். அப்போ தேவகூதியின் மகனான கபிலதேவர். அப்போ கபிலதேவர் வந்து அவங்களை பற்றி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க வந்து தாய் தேவகூதிக்கு வந்து அவங்க சாங்கிய தத்துவத்தை வந்து விளக்குகின்றார்.
இது. அப்போ கடைசியில் வந்து பக்தி தொண்டு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கே சொல்லப்படுது. அப்போ தாய் தேவகூதிக்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம செய்யணும் அது எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜீவனுடைய பிறப்பு எவ்வளவு துன்பமயமானது. நம்ம வந்து வியாதி துன்பம் தெரியும், இறப்பு துன்பம் தெரியும் இல்லையா, முதுமை துன்பம் தெரியும். ஆனால் பிறப்பு எப்படிப்பட்ட துன்பம் அப்படின்னு சொல்லி தாய் தேவகூதிக்கு வந்து கபில தேவர் வந்து அங்கே விளக்குறாங்க. அப்போ அந்த பாட்டில் வந்து வரும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா கபில தேவர் அதுக்கப்புறம் வந்து கபில தேவர் வந்து தேவகூதிக்கு வந்து உபதேசம் செய்துட்டு ஒரு இடத்துல போய் அவங்க வந்து தவம் வந்து தியானம் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு அரசர் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் வந்து செய்யும்போது அந்த குதிரை பலி கொடுப்பதற்காக அந்த குதிரை வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடும். ஆனால் வந்து இங்கே கபிலதேவர் வந்து இங்கே தியானம் செஞ்சிட்ருக்கிற இடத்துக்கு வந்து அங்கே வந்து இருந்துடும் அந்த குதிரை. அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தான் வந்து இந்த குதிரையை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு நிலை இல்லையா. அவர் வந்து இவ்வளோ பெரிய தியானத்தில் வந்து இருக்கின்றார். ஒரு நல்ல ஒருவரை வந்து தவறான ஒரு அவர் மேல் பழி தவறான ஒரு நிலையை வந்து செய்தனால் மனசில் நினச்ச உடனே வந்து அவங்க அந்த இடத்துலே வந்து பஸ்மமாயிடுறாங்க. நிறைய பேர் வர்றாங்க அங்கே. இது எல்லாமே இப்போ வந்து அவங்க போனவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததிகள் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அரசருடைய மகன் சந்ததிகள் அவங்களையும் வந்து பார்க்கும்போதும் அவங்களும் வந்து இறந்துடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ வந்து அதில் அவங்களுடைய சந்ததிகள் ஒருத்தர் வந்து வருவாங்க. அவங்க பேர் ஞாபகம் வரல. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு பகவான் மேலே வந்து பக்தி தொண்டு சேவை வந்து செய்கிறதுனால வந்து கபிலதேவரை வந்து திருப்திப்படுத்துவதற்காக வந்து அவங்க பகவான்கிட்ட வந்து அந்த பிரார்த்தனைகள் வந்து செய்வாங்க. இப்போ பிரார்த்தனையை வந்து செய்து இந்த கபிலதேவர் அவங்க வந்து இதில் பிரார்த்தனை செய்த பிறகு கபிலதேவர் திருப்தி அடைந்து அவங்க வந்து அதுக்கான முன்னோர்களை வந்து மீட்டு எடுப்பதற்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தீர்வு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இங்கே கங்கையை வந்து இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா எல்லா முன்னோர்களையும் வந்து நீங்கள் மீட்டெடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அவங்க வந்து போய் கங்கையை வந்து அழைப்பதற்காக அவங்க வந்து தியானம் செய்வாங்க. இப்போ அவங்க செய்யும்போது அந்த தியானத்தின் முடிவு அடைவதற்குள்ளே அவங்க ஆயுள் முடிஞ்சிடும். திரும்ப அவங்களுடைய மகன் வந்து திரும்ப அந்த தியானத்தை வந்து தொடருவார். அதுவும் அவங்களும் வந்து தியானம் செய்யும் போதும் இறுதி முடிவு தியானத்தின் இறுதியை அடைகிறதுக்குள்ளே அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் வந்து தியானம் செய்த பிறகு தான் அந்த தவத்தின் இறுதி அடைஞ்ச பிறகு கங்கை வந்து வர்றதற்காக காட்சி தந்து நான் வர்றதற்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி தான் வந்து பாருங்கள் 3வது ஜென்ரேஷனில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கங்கை நதி வேகமாக நான் வந்தேன்னா வந்து என்ன ஆகுனா நான் பாதாள லோகத்துக்கு நான் போயிடுவேன், என்னை வந்து தடுத்து நிறுத்த ஒருத்தர் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிவபெருமானை வந்து அழைக்கிறார். இப்போ சிவபெருமான் தலையில் வந்து கங்கையை வந்து தாங்குகிறார். இப்போ அதுக்கப்புறம் வந்து கங்கை நதி இங்கே வரும்போது அந்த நதி ஒரு சின்ன ஒரு துளியே வந்து அங்கே படும்போதே எல்லா முன்னோர்களும் வந்து அந்த இழந்த அந்த உடல் வந்து ஏற்று திரும்ப அவங்களுடைய அவங்க இடத்துக்கு வந்து அவங்க போவாங்க. பாருங்கள், இந்த கதை எதுக்காக சொல்லப்படுதுன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஹரிநாமம் நம்ம வந்து சொல்கிறதின் மூலமாக இதுக்கே பாருங்களேன்